இந்த விஷயத்தை எங்களுடைய ஆஃபீஸர்ஸோட மீட்டிங்கில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு, நம்ம என்ன மாற்றிக்கிறது, என்ன சரியாக பண்ணிகிட்டு இருக்கோன்றதை நம்ம அங்கேயும் அனலைஸ் பண்ணுவோம். அதனால் அவங்களும் இங்கே இருக்காங்க, நீங்கள் பேசுகிறது எல்லாமே நிறைய தான் கேட்டிருக்காங்க. இட் வில் ஹாவ் ஏ ரிஃப்ளெக்ஷன் என்ன வரணும். அதனால் அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஒரு நல்ல ஆரோக்கியமான விவாதத்தை நடத்திய திருச்சி வழக்கறிஞர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மூத்த வழக்கறிஞர்களே, வழக்கறிஞர் சங்கத்துடைய நிர்வாகிகளுடைய எனது அருமை இளம் வழக்கறிஞர்களே, பெண் வழக்கறிஞர்களே, நீதிமன்ற ஊழியர் உங்கள் அனைவருக்கும் அதிக நேர வணக்கம். ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது, நமக்கு நன்ற ஒரு அருமையான சஜஷன்ஸ் எங்களுக்கு இந்த தடவை வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால சொன்ன நீங்கள் பேசுகிறப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன மனசில் இருக்கோ அதை சொன்னீங்கன்னா தான் நாங்கள் பண்ணுறது சரியா அதை நீங்கள் பண்ணுறது சரியான்றதை நம்ம பரிசீலனைக்கு உட்படுத்த முடியும் அப்படின்ற அடிப்படையில் தான். இதில் நீங்கள் வெறும் லோக் அதாலத் மீட்டிங் மட்டும் நினச்சிட்டிங்கன்னா சரி நாங்கள் பேச வேண்டியதான் எப்போ பேசுகிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதனால் அது இருக்குது. உண்மையிலேயே இந்த நிகழ்வுக்கு சிறப்பித்திருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள், இது வரைக்கும் வராதவங்க எல்லாம் வணக்கத்தை குறிப்பிட்டு திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கத்தை குறிப்பிட்டு, குற்றவியல் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கத்தை குறிப்பிட்டு, மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்திலிருந்தும் திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்கத்திலிருந்தும் வந்து இந்த கூட்டத்தை சிறப்பித்திருக்கார்கள் என்பதுதான் உண்மை. ஏன்னா இதுவரை நம்ம பென்ஷன் பார் மீட்டிங் போட்டிருக்கோம், நேஷனல் லோக் அதாலத் மீட்டிங் போட்டிருக்கோம், இவ்வளோ பெரிய சூப்பர் சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் வந்ததில்லை. ஆனால் இந்த தடவை வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், இது மாதிரி நீங்கள்லாம் வந்தீங்கனாலே எங்களுக்கு நிறைய ஜூனியர்ஸ்லாம் ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒரு வேல்யூபிளான ஒரு மெசேஜஸை சொல்லிட்டு போவீங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நிறையா நம்ம விஷயம் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அதனால் வந்த எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிட்டு ஒரு நேரம் ஆகாமல் அப்படியே ரெண்டு பேர் எந்திரிச்சு போனாங்க. கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னும் ஒரு 20 நிமிஷம் முடிஞ்சு அதனால யாரும் எந்திரிச்சு போவானான்னு கேட்டுக்கிட்டு, எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பென்ஷன் பார் மீட்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் மோர் தென் 10 இயர்ஸ், நான் ஏன் ஒரு மீட்டிங் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இவ்வளோ கிரீவியன்ஸ் எல்லாம் நம்ம மனசுலயே அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம் எத்தனை வருஷமா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டைரக்டா நம்மளால சொல்ல முடியுது. அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தா மாவட்ட நீதிபதி ஐயா அப்பப்ப நம்ம கை தட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்பப்ப அவன் அடிக்கடி மீட்டிங் போடுவாரு. ஆமாங்க, அதே மாதிரி இந்த எடுத்து செய்யற லீகல் எய்ட் ஜட்ஜா இருக்கட்டும், மாண்புமிகு நீதிபதிகள், ஏன்னா அவங்களோட அட்வொகேட்டோட பங்கு இருந்தாலும் அவங்களோட பார்ட் ரோல் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்களோட சேர்ந்த ஸ்டாஃப்ஸ், இது ஒரு பெரிய டீம் ஒர்க் தான். அப்ப பேசிக்கிட்டு இருக்கப்ப இதை பத்தி இப்போ துணைத் தலைவர் ஒரு சஜஷன் சொன்னாரு. ஏன்னா இப்ப நம்ம இப்ப ஸ்டேட் வைஸா நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டோம்னா ஹைகோர்ட் நம்மளை நோட் பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டு நம்மளை நோட் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நம்மளை நோட் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு வேண்டிய நீட்ஸ் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கிடைக்கும். அதனால நம்ம சேர்ந்து பாடுபடுவோம், அனைவரும் சேர்ந்து பாடுபட்டு முடிந்த அளவு முதலிடத்துக்கு வர முயற்சி செய்வோம் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.